அனைவருக்கும் வணக்கம். கண்மணி லவ் ஸ்டோரி எபிசோட் 5 போலாமாங்க? கதிரேசன் கிட்ட வந்து கண்மணி டைரெக்டாகவே கேட்டுறா, மாமா எனக்கு நீங்கள் வந்து ராஜு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா அப்படின்னு. இப்போ தான் நீ 11வது படிக்கிற, இப்போ பிடிச்சி உனக்கு என்ன இந்த கேள்வி இல்லை அப்படின்னு சொல்லி கதிரேசன் கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா, நீங்கள் 5 வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணி வைங்க எனக்கும் ராஜுக்கும். ஆனால் நீங்கள் எனக்கும் ராஜுக்கு பண்ணி வைப்பீங்களா பண்ணி வைக்க மாட்டீங்களா கல்யாணம்? நீங்கள் ரொம்ப வசதி, நான் ஏழை, அதனால நீங்கள் யோசிக்கிறீங்க. இத்தனை நாள் மருமகளையும் கூப்பிட்டதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கண்மணி கொஞ்சம் கோபமாக கேட்குறா. கதிரேசன் வந்து கண்ணு கொஞ்சம் பொறுமையாக பேசு, இப்படிலாம் பெரியவங்கிட்ட இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி கதிரேசன் கேட்டதுக்கு, மாமா நீங்கள் இத்தனை நாள் என் மருமகளையும் கூப்பிட்டதெல்லாம் பொய்யா, நீங்கள் இப்போ ஏன் வந்து பேச்சை மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அப்படிலாம் இல்லைம்மா, நீங்கள் ரொம்ப வசதி அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க. கரெக்டாக உங்களவுக்கு நான் வசதி இல்லை, ரொம்ப நான் ஏழை தான். அப்படின்னா நான் என்னுடைய நீங்கள் சொன்னதெல்லாம் பொய், மருமகளையும் கூப்பிட்டதெல்லாம் பொய்ன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறா கண்மணி. அப்புறம் கதிரேசன் வந்து, கண்ணு நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன், நல்லா வசதியாயிட்டேன், ஆனால் எனக்கு பண ஆசையெல்லாம் கிடையாது சாமி. இந்த சொத்தையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு கரெக்டான ஆள் என் தங்கச்சி மகன் நீ தான். உன்னை விட்டால் யாருன்னே தெரியாது பொண்ணைய நான் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வருவேன். நீ தான்ப்பா சாமி என் மருமகள். என் பையன் ராஜு உனக்கு தான். போதுமா, திருப்தியா? மாமா ஒன்று நீங்கள் பேச்சுக்கு சொல்லியே, இல்லைம்மா நீ தான்மா, இப்போ நல்லா படி, காலேஜெலாம் போ, அப்புறம் கல்யாணம் நான் உனக்கு ராஜு பண்ணி வைக்கிறேன். சத்தியமாக கண்டிப்பாக பண்ணி வைக்கிற சாமி. என் தங்கச்சி மக தான் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும், நீ தான் வரணும் அப்படின்னு கதிரேசன் சொன்னோன்னே கண்மணிக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் அதுக்குள்ளே வேலைக்கார அம்மா வந்து காஃபி பச்சி போண்டாவெலாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கண்மணி சந்தோஷத்தில் சாப்பிட்றா. ஆனால் குமரனால் சாப்பிடவே துக்க தொண்டை கிடைக்கும். ஏன்னா குமரன் வந்து கண்மணியை வந்து ரொம்ப மனசார லவ் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ திடீர்னு அவன் கனவு கோட்டையே கலைஞ்சிருச்சு. அதனால் அவனால் துக்க தொண்டை அடைக்குன்னு சொன்னால் அவனால் சாப்பிடவே முடியல. அவன் கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கிது. கதிரேசனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் குமரா காரமாக இருக்கா போண்டா, கண்ணில் கண்ணீர் வந்திருக்கு? ஆமாங்க பெரியப்பா, கொஞ்சம் காரமாக போச்சு அப்படின்னு சொல்லி குமரன் சொல்கிறான். உடனே கண்மணி வந்து, காரம்லாம் ஒன்றும் இல்லைங்க மாமா, சூப்பராக இருக்குது, எனக்கு இன்னும் 2 பச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு சாப்பிட்றா. அப்புறம் கிளம்புறேன்னு சொல்லி குமரன், கிளம்புறேன் பெரியப்பா டைம் ஆச்சு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி குமரன் கிளம்பிடுறான். கண்மணியும் சரிங்க மாமா நான் வர்றேன், அம்மா லேட்டாச்சுன்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் கிளம்பிடுறா. கண்மணி சந்தோஷமாக போகிறா வீட்டுக்கு ஜாலியாக. ஏன்னா அவளுடைய ஆசை வந்து கிட்டத்தட்ட நிறைவேறின மாதிரி. குமரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போகிறான், அவன் பாட்டுக்கு அவன் வேலை செய்கிறான், ஆனால் ஒரு நடைப்பெண்ண மாதிரி இருக்கிறான். 2-3 நாள் இப்படி இருக்கான். ஸ்கூலுக்கு போகிறான் வர்றான். பட் ஆனால் அவன் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆக்டிவ் இப்போ அவங்ககிட்ட இல்லை. நல்லா படிக்கிற பையன் ஏன்டா இப்படி இருக்குன்னு உங்கள் அப்பாவுக்கு ஒரே வருத்தம். குமரனை கூப்பிடுறாரு. சொல்லுங்கப்பா, நீ 2 நாளாக உன் நடவடிக்கையே சரியில்லை, நீ வந்து ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீ ஏன் சோகமாக இருக்கிற, அதற்கு என்ன காரணம்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிற, மனசில் வச்சுக்கோ, நமக்கு படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை. நான் தான் காட்டில் வேலை செஞ்சு வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன். அந்த நிலைமை என் பசங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால் நீ நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். அதை மட்டும் மனசில் வெய்யி, படிப்பை மட்டும் மனசில் வெய்யி. நல்லா படிக்கிற பையன், இந்த 2 நாளாக நீ சரியில்லை. ஸோ நீ என்ன இந்த வயசில் வந்து என்ன யோசனை என்ன வேணாலும் மைண்டு எப்படி வேணாலும் யோசிக்கும். அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம படிப்பை மட்டும் மனசில் வெய்யி, என் அப்பாவை நினை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. குமரனுக்கு அப்போ தான் வைராகி வருது. நாம் ஏன் இப்படி கண்மணி மனசில் நம்ம இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம கண்மணி மனசார நினைக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறான். உடனே வந்து கண்மணி கப்போர்டுன்னு ஒன்று சின்ன வயசுலேருந்து கண்மணிக்காக வாங்கி வச்ச, சின்ன வயசுலேருந்து இப்போ வரையிலும் வாங்கி வச்ச கண்ணுக்குட்டி கப்போர்டு ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே வந்து வளையல், விதவிதமான ட்ரெஸ்ஸு, ரிப்பன், கலர் ரிப்பனு, பேண்டு, பொட்டு எல்லாமே இருக்குது, கொலுசு எல்லாமே இருக்குது. கண்மணிக்காக வாங்கி வச்சது. அவன் வந்து கண்மணி வேண்டான்னு சொல்லியிருந்தா, சில அது ஏன் கண்மணி கொடுக்காட்டி, ஏன்னா கண்மணி நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கட்டப்பையில் போட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி போகிறான். அங்கே வந்து ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசையில் சின்ன வயசு பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, ஒரு எல்லாமே கலந்து அங்கே இருக்காங்க. பட் அவங்களாம் ரொம்ப ஏழ்மையானவங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. உடனே போய் இந்த கட்டப்பையில் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, வளையல், பாசி, விளையாடுறதுக்கு பொம்மை எல்லாமே இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த குழந்தைங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா யாருமே புதுசு உங்களுக்கு கொடுத்ததே இல்லை இது நாள் வரலும். பழசு பத்து தான் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த குழந்தைங்க மூஞ்சில அவ்வளோ சந்தோஷம். எல்லாம் அவங்களுக்கு அவங்க சைஸுக்கு தேவையானதை எடுத்து போட்டுக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க.
தேங்க்ஸ்ண்ணான்னு கத்தி சொல்லுதுங்க. அப்புறம் குமரனுக்கு ஏதோ சாதிச்ச மாதிரி மனசில் அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் ஜாலியாக வீட்டுக்கு போகிறான், நல்லா படிக்கணும்னு எனக்கு வைராகி வருது. அப்புறம் வந்து பேச்சு போட்டியிலேருந்து குமரன் நல்லா பேசியதால் அவன் வந்து ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆகிருக்கிறான். இப்போதைக்கு சென்னையில் ஒரு காம்படிஷன் இருக்குது, அதுக்கு அவன் போகணும். ஸோ அவன் கிளம்பி சென்னைக்கு போயிடுறான். அங்கே ஒரு பெரிய ஸ்கூல் தான் ஒரு காம்படிஷன் நடக்க போகுது, பேச்சு போட்டி. அங்கே சென்னைக்கு போன பிறகு ராஜு பார்க்குறான். ஏன்னா அவன் போகிற ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மரத்தடியில் ராஜு பசங்களோடு நின்றுட்டுருக்கிறான். ஆனால் ராஜு என்ன செஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னு பார்த்த உடனே குமரனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோ என்னென்னு பார்க்கலாங்க.